ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா சூடாயிருச்சு. இதில் நான் 1 கப்பு அவல் ஆட் பண்ணிக்கிறேன். இது கெட்டி அவல் தாங்க நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சிகப்பு அவல் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபடட்டும். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதே பேனில் நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட நான் 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். இப்போ இதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதுவும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது 1 கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற நல்ல ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரட்டும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதுவும் நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம வறுத்து வச்சதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம இதை நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்தது 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்திக்கலாம். தேங்காவை அரைக்காமல் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நான் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் இதில் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சதும் மிக்சியில் அரைச்ச மாவில் நாம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நெய் சூடாக இருக்கும் போதே நாம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நீங்கள் இந்த ஒரு உருண்டை கொடுத்தாவே ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம இந்த லட்டுவில் சேர்த்திருக்கிறது எல்லாமே ரொம்பவே சத்தானதுங்க. பாசிப்பருப்பு, அவல், தேங்காய் எல்லாமே ரொம்ப சத்து. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.